GopuramTV.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நல்ல விஷயம் என்னென்னா, நம்முடைய சந்ததியருக்கு நம்ம சேர்த்து வைக்க போகிற மிகப்பெரிய சொத்து. அது நிலையான சொத்து, அழியாத சொத்து, யாரும் அழிக்க முடியாத சொத்து. அது என்னென்னா அமாவாசை பூஜை. இந்த அமாவாசை பூஜை செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பூஜை நம்ம ஏன் செய்யணுன்றத சொல்கிறேன். தென்புலத்தார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது தென்புலத்தார் யாருன்னா நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் தென் திசையில், அதனால தான் அந்த தென் திசையை நோக்கி வணங்கி அந்த பிதுர் காரியங்கள் செய்கிறோம் நம்ம. அப்போ அந்த தென்புலத்தாருக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய சந்ததியர் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. நம்ம என்ன செய்யணும்? அமாவாசை அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை சார் நாடி அமாவாசை அன்றைக்கி பண்ணிடுறேன், தை அமாவாசை அன்றைக்கி பண்ணுறேன். வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. 12 மாதங்கள் வருகின்ற 12 அமாவாசைக்கும் நம்ம பூஜை பண்ணலாம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் தானே கும்பிட போகிறோம், வேறு யாருக்கோ செய்ய போகிறது இல்லையே. அப்புறம் செஞ்சால் நிறைய நன்மைகள் நடக்கும்போது நம்ம அதை செஞ்சே ஆகணும். என்ன செய்யணும்? அமாவாசை அன்றைக்கி அன்னதானம் செய்யணும். அவங்களை நினைத்து நம்ம பூஜை செய்ய வேண்டும். அப்புறம் மிகவும் ஒரு காஸ்ட்லியான பொருளை வச்சு பூஜை பண்ணணும். அந்த காஸ்ட்லியான பொருள் என்னென்னா அன்பு. அந்த அன்பு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக அந்த பூஜையை நம்ம செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நிச்சயம். இப்போது அந்த அமாவாசை பூஜை அன்றைக்கி என்ன பண்ணணுன்னு சொன்னேன். அன்னதானம் செய்யலாம், வஸ்திர தானம் செய்யலாம், அப்புறம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இந்த 3 விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய சந்ததியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ சொல்லிக் கொடுக்கலையோ, இந்த பூஜையை நீ கண்டினியூவாக செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த சொத்து, நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், நிலையான சொத்துன்றது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க இருக்க நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.